மற்றும் ஒரு அண்மை செய்தி. சென்னை ஆரியபுரத்தில் KN ரவிச்சந்திரன் வீட்டில் நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் வீட்டில் 3 நாட்களாக நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையானது நிறைவு பெற்றிருக்கிறது. தற்பொழுது 2 அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் 2 துப்பாக்கி ஏந்திய போலீசார் தற்பொழுது புறப்பட்டு செல்கிறார்கள். மேலும் ஒரு பையில் ஆவணங்களும் எடுத்து செல்கிறார்கள். நேற்றைய முன்தினம் சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் 20 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருந்தார்கள். TVH என்று சொல்லக்கூடிய ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் என்கிற நிறுவனத்தில், கட்டுமான நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடு நடந்திருப்பதாகவும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை மேற்கொண்டிருப்பதாகவும் அந்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்றதாக முதல் கட்ட தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் அமைச்சர் KN நேருவுக்கு நெருங்கிய உறவினர்கள், அதே போன்று அவருக்கு தொடர்புடைய இடங்கள் என அவருடைய மகன் அருண் உட்பட அவர் நடத்தி வரும் நிறுவனங்கள் என கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 20 இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. திருச்சியில் மட்டும் 3 இடங்களில் நடத்தப்பட்டதில் பல்வேறு ஆவணங்கள் சூட்கேஸில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்து சென்றிருந்தார்கள். நேற்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனை அவருடைய அலுவலகத்தில் அழைத்து சென்று, அதாவது அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அழைத்து சென்று 5 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த விசாரணையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது தொடர்பாகவும், அதே போன்று எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோ ஆதாரமாகவும் பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவே மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவருடைய வாகனங்களையே அவருடைய வீட்டுக்கு அழைத்து வந்து நேற்று இரவு முதல் மீண்டும் இந்த விசாரணை மற்றும் அதே மாதிரி சோதனையை தொடங்கியிருந்தார்கள். தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. ஒரு பையில் மட்டும் ஆவணங்களை எடுத்து சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக மீண்டும் சம்மன் அளிக்கப்படும் எனவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சம்மன் அளிக்கப்படும் பட்சத்தில் அவர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்துவிட்டு தற்பொழுது புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி.